ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பாலிட்டியோட நெக்ஸ்ட் லெக்சரை பார்க்க போறோம். அதாவது லெக்சர் நம்பர் 2, எவல்யூஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ பாலிட்டி லெக்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம், செஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இதோட 2 வீடியோஸ், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் 1 and 2, இந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க அதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம லெக்சர்ல நெக்ஸ்ட் லெக்சர் பார்க்க போறோம், அதாவது எவல்யூஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்க்க போறோம். ஸோ கான்ஸ்டியூஷன்றது ஒரு பிக் செட் ஆஃப் ரூல்ஸ், நமக்கு தெரியும். கம்ப்ளீட் செட் ஆஃப் ரூல்ஸ் டு அட்மினிஸ்டர் அ கண்ட்ரி that is created by the people, for the people, of the people. சரி, ஒரு மக்களுக்காக மக்களால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தை ஒரு பெரிய சட்டம், அந்த குவிப்பு தான் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியல் சட்ட சாசனம். இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி வந்தது, இது நீங்க பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரி கூட கிட்டத்தட்ட மிங்கிளா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த கான்ஸ்டியூஷன் பத்தி படிக்கிற, ரெவல்யூஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பத்தி படிக்கிறது உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்டரி, அதாவது இந்த 1946ல இருந்து 1950 வரைக்கும் அந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி அந்த மீன் டைம்ல. ஸோ அந்த மாடர்ன் ஹிஸ்டரி உங்களுக்கு இதுல கவர் ஆகும், அதுதான் ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி எவால்வ் ஆச்சு, ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வணக்கம், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாச்சுன்றதை பார்ப்போம். அடுத்து சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இந்த அரசியல் சட்ட சாசனத்தோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன, ஓகே, ரொம்ப முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். தென் கடைசியா நம்ம சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்த கான்ஸ்டியூஷனை எந்தெந்த டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு கண்ட்ரி கான்ஸ்டியூஷனும் பாத்தீங்கன்னா எல்லா விஷயமுமே புதுசா அவங்களே கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரு மற்றோட நாட்டோட அரசியல் சாசனத்தை தழுவிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் வேற ஒரு கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு எடுத்திருக்காங்கன்றது நம்ம தெளிவான வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. என்ன சார் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு நமக்கு தெரியணும். 1934 இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான டிமாண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னது கான்ஸ்டியூட், இந்த வேர்ட் கான்ஸ்டிடியூட் அப்படின்னாலே டு கிரியேட் சம்திங் ஆர் டு ஃபார்ம் சம்திங், ஏதோ ஒன்று உருவாக்குறதுக்காக. அசம்பிளி மீன்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்னா சேர்ந்து எதையோ ஒன்று கிரியேட் பண்ண போறாங்க. என்னது, அதுதான் இந்த கான்ஸ்டியூஷன். ஸோ அதுதான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு சொல்லியிருக்கேன். நீங்க பார்க்கலாம், த டாஸ்க் ஆஃப் ஃப்ரேமிங் த கான்ஸ்டியூஷன். ஓகே, கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்காக created a sovereign body, a body which has ultimate control in a democratic nation is performed by the representative body of the people. ஸோ இங்க ஒரு கண்ட்ரில இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து, மக்கள் பிரதிநிதிகள்லாம் சேர்ந்து இந்த ஒரு சாசனத்தை, அரசியல் சாசனத்தை உருவாக்குறாங்க. அந்த பாடிக்கு பேர் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ சிம்பிளி இட் இஸ் அ பாடி எலெக்டட் பை த பீப்புள் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கன்சிடரிங் அண்ட் அடாப்டிங் அ கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்க, அதாவது எந்த கண்ட்ரி ஒரு அரசியல் சட்ட சாசனத்தை உருவாக்குறதுக்காக கூடுன ஒரு அசம்பிளி, ஒரு குரூப் ஆஃப் ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ இது எப்படி உருவாச்சு? முதல்ல இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும்ன்ற ஐடியாவை கொடுத்தது 1934ல த ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின். ஆஃப்டர்லயும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம் அண்ட் சிடிஎஸ் எக்ஸாம், சிவில் சர்வீசஸ் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்ல, கோஸ்ட் கார்டா இருக்கட்டும், இன்னட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்ல இதை கேட்டிருக்காங்க. ஹூ கேவ் த ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி? இந்த இயர் 1934 இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, சிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐடியாவை கொடுத்தது த லெப்டிஸ்ட் பர்சன், ஹிஸ் நேம் இஸ் எம்என் ராய், மதுமேந்திரநாத் ராய். இந்த எம்என் ராய் இவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பர்சனா இருந்தாரு. இன்ஃபேக்ட் இந்த எம்என் ராய் தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அதாவது சிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டியை கிரியேட் பண்ணார் 1924. எங்கன்னு கேட்டீங்கன்னா டாஷ்கண்ட், உஸ்பெகிஸ்தான்ல கிரியேட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் 1925 கான்பூர் கான்ஃபரன்ஸ் சொல்லி ஒன்று நடந்து, அது இந்தியாவில் அபிஷியலா சிபிஐ நிறுவப்பட்டது. ஸோ இப்போ கூட பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல் பார்ட்டிஸ், தேசிய லெவல்ல இருக்க நேஷனல் லெவல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க எலெக்ஷன் கமிஷன்ல. ஸோ இந்த தேர்தல் ஆணையம் நேஷனல் லெவல் பார்ட்டிஸ், சரிங்களா, அந்த அந்தஸ்தை கொடுப்பாங்க. அதுல ஒரு 8 to 9 பார்ட்டிஸ் இருக்காங்க. அதுல 2 இம்பார்ட்டன்ட் பார்ட்டிஸ் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இன்னொன்று கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட். இது ரெண்டுத்துக்குமே அடித்தளமா இருந்தது இந்த சிபிஐ. அந்த சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை ஃபார்ம் பண்ணது இந்த எம்என் ராய் தான். ஸோ இவர் அப்போ ரஷ்யால இருந்தார். அந்த காலத்துல உஸ்பெகிஸ்தான் வந்து யூஎஸ்எஸ்ஆர் பார்ட்டா இருந்தது. ஸோ அவரோட தூண்டுதலின் பேரால தான் இந்த சிபிஐ கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ அவரு தான் 1934 இந்த ஐடியா கொடுக்குறாரு, எப்படியும் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கான சட்டத்தை நம்மளே உருவாக்கணும், அதுக்கு ஒரு வழி செய்யணுன்றதுக்காக தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை டிமாண்ட் பண்ணுங்க, பிரிட்டிஷ்ல கேளுங்கன்னு சொன்னாரு. ஸோ இவரு தான் முதல்ல இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சது. நோ இட், த ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இஸ் given by எம்என் ராய், a leftist person and the one who founded the Communist Party of India. Then அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நீ பார்க்கலாம், 1936 காங்கிரஸ் அதை டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அப்போ ஒரு இம்பார்ட்டன்டான பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தது. அவங்களும் they started to demand existence through a constituent assembly. எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும். ஏன்னா நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சோம், என்னைக்கே ஒரு நாள் நமக்கு சுதந்திரம் கிடைக்க போது. சுதந்திரம் வாங்குறது முக்கியம் இல்ல, என்னைக்கு we are really independent அப்படின்னா நம்மளோட லாஸை நம்மளே பாஸ் பண்ணி நமக்கான
சட்டங்களை நாமளே ஏற்றி அதன் மூலமா நம்மள வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுதான் ஒரு சரியான ஒரு இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதுக்காக தான் தி ஸ்டார்டட் டு டிமாண்ட் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. தென் ஃபைனலா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ கொடுத்தாங்கன்னா 1946 கிளெமெண்ட் அட்லி பீரியட்ல கேபினட் மிஷன் பிளான் அப்படின்றப்பதான் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வரதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா 1940 ஆகஸ்ட் ஆஃபர். இந்த ஆகஸ்ட் ஆஃபரை கொடுத்தது வைஸ்ராய். அந்த டைம்ல வைஸ்ராய் இருந்த லார்ட் லின்லித்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லார்ட் லின்லித்கோ அப்போ வைஸ்ராய் இருந்தவர் இந்த ஆகஸ்ட் ஆஃபர் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா என்ன அந்த ஆகஸ்ட் ஆஃபர்னா, இந்தியன்ஸ் ரொம்ப வருஷமா வந்து எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்போ 1939 வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த வேர்ல்டு வார் 2ல ஜெர்மனி, ஜப்பான் இதுக்கு எதிர்த்து வந்து ஆப்போசிட்ல இருக்கிறது இந்த அலைடு பவர்ஸ், பிரிட்டிஷ், பிரான்ஸ் அண்ட் யூஎஸ் எல்லாம். ஸோ இந்த டைம்ல இந்தியன்ஸோட சப்போர்ட் வேணும். ஏன்னா இந்தியன் ஆர்மி பீப்புள் வந்து பிரிட்டிஷ் ஆர்மில இருக்கிறதுனால அந்த சப்போர்ட்டுக்காக ஸோ இந்த லின்லித்கோ என்ன பண்ணாரு, ஆகஸ்ட் ஆஃபர் ஒரு ஆஃபர் கொடுத்தேன். என்னன்னா, நீங்க எனக்கு வார்ல சப்போர்ட் பண்ணுங்க, இன் ரிட்டர்ன் வார் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் கான்ஸ்டியூஷன் வந்து கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னார். அதுதான் இந்த 1940 ஆகஸ்ட் ஆஃபர் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த பிரிட்டிஷ் அக்செப்டட் த இந்தியன்ஸ் டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. முதல் தடவை பிரிட்டிஷ் வந்து அபிஷியலா ஓகே உங்களை நாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தரோம் அப்படின்னா முதல் முறையா ஆன் பேப்பர் அபிஷியலா ஒத்துக்கிட்டது எப்பன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆகஸ்ட் ஆஃபர்ல தான். பட் இவன் வந்து அதை இது பண்ணாலும் அதை கொடுக்கலப்போ, ஏன்னா இந்தியன்ஸ் இந்த ஆகஸ்ட் ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தென் லேட்டர் 1946ல நீங்க பார்க்கலாம் கேபினட் மிஷன் பிளான். பாருங்க, கேபினட் மிஷன் பிளான் 1946 கேபினட் மிஷன் பிளான் மூலமா தான் அபிஷியலா நமக்கு இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்றது த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்க டிஃப்ரெண்ட் பிரசிடென்சிஸ், மாகாணங்கள்னு சொல்லுவாங்க. பாம்பே, மெட்ராஸ், ஆக்ரா, பெங்கால், பீகார், ஒரிசா, அசாம், இங்க இருந்து மெம்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்னா போட்டு அவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியா மாறினாங்க. இதோட காம்போசிஷன் நம்ம பார்க்கலாம். பாருங்க, கிட்டத்தட்ட 389 பீப்புள். இந்த 389ல 93 will be from princely states and remaining 296 will be from the British provinces. அது என்னது நம்ம பார்ப்போம். இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்றது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடி, சிஏ. இது இருக்க 2 டைப்ஸ் ஆஃப் மெம்பர். இது மொத்த மெம்பர் 389. இது ரெண்டா பிரிச்சாங்க, ஒன்னு 93, இன்னொன்னு 296. இந்த 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சமஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க, இல்ல சிறு குறுநில மன்னர்கள் அவங்க ஆட்சி பண்ற அந்த இடம். ட்ரிவாண்ட்ரம், மைசூர், ஜெய்ப்பூர், தென் நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த மாதிரி அரசர்கள் ஆளும் குட்டி குட்டி ஏரியா, அதுதான் அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அண்ட் இந்த 296 will be from British provinces. இந்த பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் நேரடியா பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்கும். ஆனா இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நேரடியா இருக்காது. இவங்க ராயல் ஃபேமிலின்றதுனால குயினோட கனெக்ஷன்ல இருப்பாங்க. நான் போன வாட்டி உங்களோட இந்த பார்ட் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல சொல்லியிருப்பேன். வைஸ்ராய், கவர்னர் ஜெனரல் இனிமே ஒண்ணுதான். கவர்னர் ஜெனரல் இந்த பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இதுவே வைஸ்ராய் அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ரிலேட்டடா சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் இதுல இருந்து ஒரு 296, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து ஒரு 93. இதுல பாத்தீங்கன்னா இன்டைரக்ட்லி எலெக்டட், அதாவது மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்டைரக்ட்லி எலெக்டட். ஏன்னா அந்த ஒரு ப்ராவின்ஸ்லயும் பிரசிடென்சிலையும் பிஎல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்துல என்ன சட்டசபை, இப்ப தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு சட்டசபை இருக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதே மாதிரி அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சிஸ்க்கு இருந்தது பிஎல்சி, மெட்ராஸ் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த பிஎல்சியில இருக்க மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ள சூஸ் பண்ணி அனுப்புவாங்க இந்த 296 பேர். அந்த மாதிரி ஒரு ப்ராவின்சஸ்லயும் இருக்கிறது. அதனாலதான் அதை இன்டைரக்ட்லி எலெக்டட், மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட. ஆனா இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க அந்த பிஎல்சின்ற மாதிரி கான்செப்ட் இங்க கிடையாது. அங்க அல்டிமேட் அத்தாரிட்டி யாருன்னா கிங் தான். ஸோ அந்த கிங்கோ குயினோ யார சொல்றாங்களோ அவங்க தான் போறோம். அதனால தான் இங்க தெளிவா அதை யூஸ் வேர்ட் நாமினேட்டட் பை த கிரவுன் ஆர் நாமினேட்டட் பை கிங். ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் 93 மெம்பர்ஸுமே நியமனப்பட்ட, அதாவது சிம்பிளி அப்பாயிண்டட் அத்தாரிட்டி. இவங்க எல்லாம் இன்டைரக்ட்லி எலெக்டட், நமக்கு மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளிய பார்ட்லி எலெக்டட், பார்ட்லி நாமினேட்டட் பாடின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாதி மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், இன்னொரு பாதி நியமனப்பட்ட பிரதிநிதிகள். ஸோ என்ன கேட்டா இது வந்து ப்ராப்பரா ஒரு டெமோக்ராட்டிக் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதுல டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் இல்லை, பட் அந்த காலத்துல நம்மளோட லேண்ட் ஏரியா அப்படி இருந்ததுனால அப்படியே அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தெரிஞ்சுங்க, இந்த 389 இந்த மாதிரி தான் மெம்பர்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகி உள்ள போனாங்க. ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க பார்க்கணும் என்னன்னா, இந்த 389 மெம்பர் பீப்புள்ல மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நேஷனல் லீடர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நேரு, டாக்டர் சி ராஜேந்திர பிரசாத், எஸ் டாக்டர் அம்பேத்கர், அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர், டிடி கிருஷ்ணமாச்சாரி, சச்சிதானந்த் சின்ஹா, எஸ் தென் சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜேபி கிருப்லானி, ஹெச்சி முகர்ஜி, இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் நேஷனல் லீடர்ஸ் எல்லாருமே பார்ட்டா இருக்காங்க. ஆனா முக்கியமான ஒரு 2 பேர் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில பார்ட்டா இல்ல. அது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். யாருன்னு கேட்டா, ஒண்ணு
மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, இன்னொன்னு முகமது அலி ஜின்னா. ஸோ அந்த காந்தியை ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷன் சொல்லுவோம், அதே மாதிரி எம்ஏ ஜின்னா ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ ரெண்டு பேருமே தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இந்த ரெண்டு பேருமே பார்ட்டா இல்லை. ஜின்னா வாஸ் நாட் அட் பார்ட். காந்தியை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, பட் காந்தி வாஸ் நாட் இன் டு தட் பாலிடிக்ஸ் மச், அதனால நான் வந்து பார்ட்டா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில கிடையாது. மற்றபடி ஜவஹர்லால் நேருல இருந்து இருக்க எல்லாருமே இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸா இருந்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன். ஸோ தெரிஞ்சுக்க, இதுதான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட காம்போசிஷன். நெக்ஸ்ட், ஸோ எப்போ முதல்ல இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, see here the Constituent Assembly met for the first time. The first meeting December 9, 1946 நடந்துருச்சு. இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். இதுமே ஆக்கட் எக்ஸாம்லையும் சீரியஸ் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ், 9th December ஃபர்ஸ்ட் மீட்டிங் 9th December 1946 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஈவன் பிஃபோர் we are about to get independence, we started making our own constitution. ஸோ பாருங்க, அண்ட் பட் இட் வாஸ் நாட் அ sovereign body. எது sovereign bodyன்னு சொல்லுவாங்கன்னா, when a body is having all capacity, அதாவது இப்போ இந்தியாவை sovereign countryன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்தியா செட்ஸ் இட்ஸ் ஓன் ரூல்ஸ். ஸோ எக்ஸ்டர்னலி இண்டிபெண்டன்ட், இன்டர்னலி சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா யாரை நம்பியும் இல்லை, இந்தியாவுக்கான முடிவை இந்தியா மக்களே தேர்ந்தெடுப்போம், இந்தியாவே டிசைட் பண்ணும். அதுதான் சாவரனிட்டி, அல்டிமேட் பவர், சுப்ரீம் பவர்னு சொல்லுவாங்க. பட் அந்த காலத்துல நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்காததுனால அது ஒரு சாவரின் பாடி இல்லைன்னு சொல்றாங்க. அனதர் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, எஸ், ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்தப்போ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு சேர்மன், வைஸ் சேர்மன் நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்தப்போ சேர்மனா இருந்தவர், அந்த ஹவுஸோட எல்டஸ்ட் மோஸ்ட் பர்சன், ஹிஸ் நேம் இஸ் டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா. இந்த டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா தான் முதல்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோட தலைமை தாங்கினது, சேர்மனா இருந்தது. ஸோ ஹி வாஸ் த ஒன் ஆஃப் த எல்டஸ்ட் மோஸ்ட் மெம்பர். ஒரு 2 days 3 days டவுன் த லைன்ல பிகாஸ் ஆஃப் சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அவரை ரிமூவ் பண்ணிட்டு தென் லேட்டர் ராஜேந்திர பிரசாத் தான் சேர்மனா அப்பாயின்ட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில இம்பார்ட்டன்டான பொசிஷன் வச்சவங்க யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்னு சேர்மன். ஸோ டு டிஃபரன்ஷியேட் சச்சிதானந்த் சின்ஹாவையும் ராஜேந்திர பிரசாத் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் அந்த பெர்மனன்ட் சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெம்பரவரி சேர்மன் இஸ் டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா. அவர் தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா தலைமை தாங்குறாரு. அதுக்கப்புறம் December 11 பெர்மனன்ட் சேர்மன், எஸ், அவரை யார் அப்பாயின்ட் பண்றாங்க, அவரு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் டாக்டர் சி ராஜேந்திர பிரசாத். தென் வைஸ் சேர்மன். வைஸ் சேர்மன் பாத்தீங்கன்னா இட் இஸ் H.C. முகர்ஜி. H.C. முகர்ஜி அவங்க தான் வைஸ் சேர்மனா இருக்காங்க. தென் லேட்டர் அட்வைசர், இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு அட்வைசரா ஒருத்தர் அப்பாயின்ட் பண்றாங்க, அவர் தான் B.N. ராவ். இவரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட அட்வைசர். தென் சீல், ஒரு விஷயத்துக்கும் சீல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியனோட சீல் இருக்குன்னா நம்ம இந்தியோட எம்பளம் தான் சீலா வைப்பாங்க. அதே மாதிரி இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சீலா வச்சிருந்தது ஒரு இம்பார்ட்டன்ட் அனிமல், பட் இட் இஸ் நாட் அவர் நேஷனல் அனிமல், இட் இஸ் அவர் இந்தியன் ஹெரிட்டேஜ் அனிமல் விச் இஸ் நத்திங் பட் எலஃபென்ட். அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சீல்ல இருந்த அனிமல் வந்து எலஃபென்ட். இந்த எலஃபென்ட் தான் இந்தியன் ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பழமை வாய்ந்த ஒரு விஷயம் எலிஃபென்ட்ன்றதுனால இந்தியன் ஹெரிட்டேஜ் அனிமலை எலஃபென்ட்னு சொல்லுவாங்க. இந்தியன் நேஷனல் அனிமல் ஆஸ் ஆஃப் நவ் இஸ் ராயல் பெங்கால் டைகர். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் திஸ் டூ. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. பெர்மனன்ட் சேர்மன் ராஜேந்திர பிரசாத், வைஸ் சேர்மன் முகர்ஜி, தென் அட்வைசர் B.N. ராவ், அண்ட் தென் சீல் இஸ் எலிஃபென்ட் சீல். ஸோ இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ அதோட காம்போசிஷன் பத்தி நான் ஆல்ரெடி சொன்னேன். இட் இஸ் பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட் பாடி. ஒரு பகுதி வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட, இன்னொரு பகுதி நியமிக்கப்பட்டது பிரின்சிபல் ஸ்டேட்ஸ்ல இருந்து, சமஸ்தானங்கள்ல இருந்து. மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்ல இருந்து, அதாவது பிரிட்டிஷோட இப்ப இந்த பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க, மாகாணங்கள்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கு. அது இந்த மென்ஷன் பண்ணிருப்பாங்க, நீங்க பார்க்கலாம். இட் வாஸ் அ பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட் பாடி. எஸ், பட் சார் எலெக்ட் பண்றது வந்து ஒரு யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ்ல எலெக்ட் பண்ணிருக்காங்களா? அதாவது எல்லாருமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கலாம் கிடையாது. சில பேர் மட்டும், யாரெல்லாம் இப்போ ஓட்டு போடலாம் பிரிட்டிஷ் டைம் இருந்தப்போனா, இஃப் யூ ஆர் பேயிங் டாக்ஸ், இஃப் யூ ஆர் ஹேவிங் வெல்த், இஃப் யூ ஆர் எஜுகேட்டட், படிச்சிருந்தாலோ உங்களுக்கு வசதி இருந்தாலோ நீங்க வந்து டாக்ஸ் பே பண்றீங்கனால மட்டும்தான் நீங்க ஓட் பண்ணலாம். எல்லாரும் ஓட் பண்ண முடியாது. ஆனா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆர்டிகல் 326, எஸ், சரத்து 326ன்னு சொல்லுவாங்க, அது மூலமாக யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸை கொடுத்தாங்க. அதாவது யூனிவர்சல் அப்படின்னா அனைவரும்
அடல்ட் அப்படின்னா 18, 18 and 18க்கு மேல இருக்கிறவங்க. சஃப்ரேஜ் மீன்ஸ் ஓட்டிங். இந்தியாவில் 18 வயது அண்ட் அதுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் ஓட்டு உரிமை இருக்கு. அதுதான் அந்த ஆர்டிகல் 326. இதை உடச்சு நம்ம இண்டிபெண்டன்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம கொடுத்தோம். நெக்ஸ்ட் யூ சி ஈவன் தட் இஸ் இன்டைரக்ட்லி எலெக்டட், இட் கம்பரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் தி இந்தியன் சொசைட்டி. நீங்க பார்க்கலாம், ஹிந்துஸ், முஸ்லீம், சீக், பார்சி, ஆங்கிலோ இந்தியன்ஸ், எல்லா தரப்புப்பட்ட ரிலிஜனா இருக்கட்டும், ரேஸ் அண்ட் எத்தனிசிட்டி பீப்புளும் இதுல மெம்பர்ஸா இருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காந்தி அண்ட் ஜின்னா இவங்க 2 பேரும் அதுல மெம்பரா இல்ல. ஃபார் சம் ஸ்ட்ரேஞ்ச் ரீசன்ஸ் அவங்க 2 பேருமே கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில பார்ட்டா இல்ல. இதுதான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட காம்போசிஷன். அடுத்து நீங்க பார்க்கலாம் கமிட்டிஸ். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படி செயல்படும்னா, அந்த 380 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 300-310 பேர் வந்து மெம்பர்ஸா இருந்தாங்க, அப்போ பிரசன்டா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வேலையும் அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. அதை தான் 2ஆ பிரிப்பாங்க. ஒன்னு மேஜர் கமிட்டிஸ், இன்னொன்று மைனர் கமிட்டிஸ். இந்த மேஜர் கமிட்டிஸ் தான் கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 மேஜர் கமிட்டிஸ் இருந்தது அந்த அந்த டைம்ல. இந்த 8 மேஜர் கமிட்டியுமே அவங்க வேலை என்னன்னா, குழுவா பிரிச்சு அந்த ஒரு குழுக்கும் ஒரு வேலை கொடுத்துருவாங்க. அந்த குழுவுல இருக்க ஒரு குழு தான் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட், அதுதான் இந்த டிராஃப்டிங் கமிட்டி. எஸ், இங்க பார்க்கலாம், வரையறை குழு அப்படின்னு சொல்லுவாங்க, டிராஃப்டிங் கமிட்டி. இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் இஸ் none other than father of our Indian Constitution or modern Manu அப்படின்னு சொல்லுவாங்க, which is none other than our honorable Dr. B.R. Ambedkar. ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி ஏன் அவ்வளோ, இப்போ இந்த 8 கமிட்டிலுமே இந்த டிராஃப்டிங் கமிட்டி ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிராஃப்டிங் கமிட்டியோட வேலை இந்த எல்லா கமிட்டிலையும் இருக்க ரிப்போர்ட்ஸும் எடுத்து அதை ஒரு சீரா வச்சு, ஒரு பார்ட் பை பார்ட்டா வச்சு, அதுல இருக்க சில சேஞ்சஸ், சில அடிஷன், சில ரிமூவ் எல்லாம் பண்ணி ஃபைனலா ஒரு டிராஃப்டா கொண்டு வரதுக்கு இவங்க தான் உறுதுணையா இருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் அம்பேத்கரை நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். அண்ட் லேட்டர் ஆன் அம்பேத்கர் 1952 எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் அம்பேத்கர் தான் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் ஆஃப் அவர் கண்ட்ரியாகவும் இருந்தார். ஃபைன். ஸோ வேற என்னென்ன முக்கியமான கமிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு, அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் டிராஃப்டிங் கமிட்டி, வரையறை குழு, டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் அவரோட சேர்மன். ஸோ இந்த பக்கம் கமிட்டி இருக்கு, இந்த பக்கம் சேர்மன்ஸ் யாருன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பார்க்கலாம், ஜவஹர்லால் நேரு கிட்டத்தட்ட 3 கமிட்டியோட சேர்மனா இருந்தாரு. ஒன்னொன்னா நீங்க பாருங்க. ஜவஹர்லால் நேரு யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி அண்ட் தென் ஸ்டேட்ஸ் கமிட்டி, நெகோசியேட்டிங் வித் ஸ்டேட், இது எல்லாத்துக்குமே ஜவஹர்லால் நேரு தான் சேர்மன். 3 கமிட்டியோட சேர்மன், யூனியன் பவர்ஸ், யூனியன் கான்ஸ்டியூஷன், ஸ்டேட்ஸ் கமிட்டி, நெகோசியேட்டிங் வித் ஸ்டேட்ஸ், இது 3த்துக்கும் ஜவஹர்லால் நேரு வாஸ் த சேர்மன். அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் 2 முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஒரு கமிட்டிக்கு மெம்பர்ஸா இருந்தாரு, சேர்மனா இருந்தாரு. நீங்க பார்க்கலாம். அடுத்து அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், இதுக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் சேர்மன். பார்க்கலாம், சர்தார் வல்லபாய் பட்டேல். நெக்ஸ்ட் ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, மாகாணங்களுக்காக கூடிய கான்ஸ்டியூஷன். அதாவது இப்போ மாகாணங்கள் தான் இப்ப இருக்க பிரசன்டே மாநிலங்கள், ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெட்ராஸ்ல இருந்து பிரிஞ்சு போன, மெட்ராஸ் வந்து பிரசிடென்சி, மெட்ராஸ்ல இருந்து இப்ப இருக்கிறது தான் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்தது. ஸோ இந்த ஒரு பிரசிடென்சிஸ்ல இருந்தா பின்னாடி நிறைய மாநிலங்களா பிரிஞ்சது. ஸோ அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, அட்வைசரி கமிட்டி அண்ட் எஃப்ஆர், ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா அண்ட் மைனாரிட்டிஸ், அதுவும் சர்தார் வல்லபாய் பட்டேல். அதே மாதிரி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், த பெர்மனன்ட் சேர்மன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அவருமே 2 கமிட்டியோட சேர்மனா இருந்தாரு. ஒன்னு ஸ்டீரிங் கமிட்டி, நீங்க பார்க்கலாம், ஸ்டீரிங் கமிட்டி டாக்டர் சி ராஜேந்திர பிரசாத், அனதர் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இந்த 2 கமிட்டிக்கும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சேர்மன். இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி ஏன் ஒரு சேர்மன் அண்ட் ஸ்டீரிங் கமிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹவுஸை எப்படி கொண்டு போறது, ஏன்னா ஹவுஸோட சேர்மனே அவர் தான். அந்த காலத்துல இந்த ஹவுஸ் எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற டிசிஷன் அவர் தான் எடுக்கணும். அதனாலதான் அவர் இந்த 2 கமிட்டிக்கு சேர்மன் அவர் ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டார். ஸோ இந்த 8 கமிட்டி, அந்த கமிட்டியோட சேர்மன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அது ஆஃப்கேட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தாலும் சரி, சீரியஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம், இதை மேத்ஸ் ஆஃப் ஆங்கில கொடுத்து உங்களுக்கு கேட்பாங்க. ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆவீங்க. அது ஸ்பெசிஃபிக்கா ஸ்டேட்ஸ் கமிட்டி. ஸோ ஸ்டேட் அப்படின்னாலே உங்களுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஞாபகம் வரும். பிகாஸ் ஹி இஸ் த அயன் மேன் ஆஃப் இந்தியா. ஏன்னா அவர் தான் எல்லா பிரின்சஸ் ஸ்டேட்ஸ், அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்னா இணைச்சு இந்தியாவை இன்டெகிரேட்டே இணைச்சவர். அதனால தான் அவர் பர்த்டே 31 அக்டோபர் எவ்ரி இயர் நம்ம வந்து ஏக்தா திவாஸ், ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ், அதாவது நேஷனல் இன்டெகிரேஷன் டே, நேஷனல் யூனிட்டி டே அப்படியே செலிப்ரேட் பண்றோம். அதனால ஸ்டேட்ஸ் கமிட்டிக்கு நீங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. பட் ஸ்டேட்ஸ் கமிட்டி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், ரிமெம்பர் திஸ். இதுதான் 8 மேஜர் கமிட்டிஸ். அடுத்து மைனர் கமிட்டிஸ். மைனர் கமிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நாட் ஆல் த கமிட்டிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், பட் சில கமிட்டி மட்டும் முக்கியம், அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஒன்னு கமிட்டி ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, இது ஜிவி மவலாங்கர். ஏன்னா இவரு தான் நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர்னாலே ஜென்ரலா அவைத்தலைவர்னு சொல்லுவாங்க. லோக்சபாவோட பிரசன்ட் ஹெட் தான் அவைத்தலைவர் தான் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிவி மவலாங்கர் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஏன் நான் பின்னாடி நான் சொல்றேன். தென் ஹதா கமிட்டி ஆன் நேஷனல் பிளாக் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்,
ஸ்பெஷல் கமிட்டி இது ரொம்ப முக்கியம். ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமின் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர். இன்ஃபேக்ட் திஸ் அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர் டிராஃப்டிங் கமிட்டியோட ஒன் ஆஃப் த மெம்பர். டிராஃப்டிங் கமிட்டியில கிட்டத்தட்ட 7 பேர் இன்க்ளூடிங் டாக்டர் B.R. அம்பேத்கர் சேர்மன் அவர் தான். அந்த கமிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இருந்தாங்க. அதுல ஒன் ஆஃப் த மெம்பர் இந்த அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர். வேற யாரெல்லாம் மெம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் K.M. முன்ஷி, அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர், தென் டாக்டர் B.R. அம்பேத்கர், மாதவ் ராவ், முகமது சாதுல்லா, T.T. கிருஷ்ணமாச்சாரி, இந்த மாதிரி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணது அந்த டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ அந்த ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமின் த டிராஃப்ட் கமிட்டி வந்து டாக்டர் அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர். ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த அதர் கமிட்டி ஆன் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ் பி பட்டாபி சீதாராமையா. இந்த சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸ்ன்றது அந்த காலத்துல ப்ராவின்சஸ் பிரின்சஸ் ஸ்டேட்ஸ் ரெண்டும் இருந்தது. இது ரெண்டுமே இல்லாம மிடில் ஒன்று இருந்தது, அதுதான் அந்த சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ். அதாவது இப்போ நீங்க இந்தியாவை ரெண்டா நீங்க பிரிக்கலாம். ஒன்னு ஸ்டேட்ஸ், யூடிஸ், யூனியன் டெரிட்டரிஸ்னு சொல்லலாம். இது ரெண்டுத்துக்குமே இல்லாம மிடில் ஒரு பர்டிகுலர் டெரிட்டரி இருந்ததுன்னா அதுதான் இந்த சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு பட்டாபி சீதாராமையா சேர்மனா இருந்தார். ஸோ இது மைனர் கமிட்டிஸ் தான். இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை, பட் சில இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அது மோர் தென் எனஃப். தென் ஒர்க்கிங். ஸோ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரலா இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட வேலையை they have to do 2 things. ஒன்னு create constitution. ரெண்டு create ordinary laws. இப்போ நம்மள பிரிட்டிஷ் 1947 ஆகஸ்ட் 15 அபிஷியலா இங்க இருந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 47ல இருந்து 1950 வரைக்கும் when the time to create our constitution, அப்போ நமக்கு சில லா தேவைப்பட்டது. அந்த லாவை பாஸ், அதாவது நடைமுறை டெய்லி டே டு டே பேசிஸ் ஆன லாவை நம்ம பாஸ் பண்ணிடணும். அதனாலதான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு கிட்டத்தட்ட 2 வேலை இருந்தது. ஒன்னு கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்றது, இன்னொன்னு நார்மல் லாஸ், ஆர்டினரி நமக்கு தேவைப்படுற டே டு டே வழக்கமாக எல்லா நாளுக்கும் தேவைப்படுற சட்டத்தை கிரியேட் பண்ணணும். ஸோ வென்எவர் ஹவுஸ் இஸ் கம்மிங் ஃபார் கிரியேட்டிங் கான்ஸ்டியூஷன், அப்போ ராஜேந்திர பிரசாத் தலைமை தாங்குவார். ஏன்னா அவர் தான் பெர்மனன்ட் சேர்மன், ராஜேந்திர பிரசாத். த சேம் வே இப்போ மார்னிங் கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்றதுக்காக ஹவுஸ் போடுறாங்க. இதே ஆஃப்டர்நூன் நமக்கு சில லா தேவைப்படுது, அந்த லாவை பாஸ் பண்ணலாம்னு சொல்லி கூடுறப்போ அப்போ இந்த சேர்மனா யார் உட்காந்துருப்பாருன்னா ராஜேந்திர பிரசாத் இல்ல, அந்த இடத்துல ஜிவி மௌலாங்கர் வில் கம். அதனாலதான் ஜிவி மௌலாங்கர் இஸ் கால் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் சர்டன் ஆர்டினரி லாஸ். ஸோ இதுல இருந்து நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. அது என்ன சார் ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்? நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் பார்லிமெண்ட் வந்தது 1952ல, ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட். அப்போ ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்னா என்னன்னா, உங்க காலேஜ்ல நீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அது என்னன்னா, அதாவது உங்களுக்கு இன்னும் டிகிரி சர்டிஃபிகேட் அவங்க கொடுக்கல, இட் வில் டேக் சம் டைம். இந்த மீன் டைம் இது டிகிரிக்கு ஈக்குவலண்டான ஒரு சர்டிஃபிகேட். அதாவது நீங்க ப்ரொவிஷனல்ன்றதை நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஆனா உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாம அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்குறோம். ஃபார் டைமிங் நீங்க இதை வச்சிங்கன்னு கொடுக்குறது தான் ப்ரொவிஷனல். அதே மாதிரி தான் 1952 தான் முதல்ல ஜெனரல் எலெக்ஷன் ஸ்டேட் லெவல்ல சென்ட்ரல் லெவலுக்கு நடந்து PM எல்லாருமே அப்பாயின்ட் பண்றாங்க. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் 1952. பட் அது வரைக்கும் நமக்கு டெய்லி டே டு டே லாவை நமக்கு பாஸ் பண்ணி ஆகணும். நமக்கு ரெகுலரா லா நமக்கு தேவைப்படுது. அந்த லாவை பாஸ் பண்ணது இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான். அதனாலதான் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிய ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட்டுக்கும் முன்னாடி இருந்த பார்லிமெண்ட் ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் எப்போ வரைக்கும்னா டில் 1952, 1952 வரைக்கும் இதுதான் நமக்கு பார்லிமெண்டா இருந்தது. ஸோ அப்போ ஜிவி மௌலாங்கர் தான் அதான் தலைமை தாங்குவார், சேர்மனா இருப்பார். அதனாலதான் ஜிவி மௌலாங்கர் ஸ்பீக்கர். ஸோ இது மட்டும் தான் பண்ணாங்களா? வேற என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னா, அகைன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்க பார்க்கலாம். accepted Commonwealth membership. ஸோ காமன்வெல்த்ன்றது பிரிட்டிஷோட ப்ரீவியஸ் காலனிஸ். ஸோ பிரிட்டன் ஏகப்பட்ட காலனிஸ் தான். அந்த காலனிஸ் எல்லாம் சேர்ந்து பிரிட்டன் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணாங்க. அதான் அந்த காமன்வெல்த் நேஷன். இந்த காமன்வெல்த் இப்போ உங்களுக்கு கூட ரீசெண்டா தெரியும், காமன்வெல்த் கேம்ஸ்லாம் வைப்பாங்க. ஒலிம்பிக்கு போறது கூட முன்னாடி சீசன் இந்த காமன்வெல்த் கேம்ஸ். ஸோ ப்ரீவியஸ் பிரிட்டிஷ் காலனிஸ், அதாவது பிரிட்டிஷோட காலனியா இருந்த பழைய அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த காமன்வெல்த்ல மெம்பர்ஸா இருக்காங்க. அதுக்கு இந்தியா மெம்பர் ஆகணுமா வேணாமன்றது முடிவு பண்ணது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. தே அக்செப்டட் ஆர் ராட்டிஃபைடு. எப்பனா 1949ல அதை ஒத்துக்கிட்டாங்க. ஒரு விஷயம் நீங்க கவனிக்கலாம், இது இந்தியா ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க, பட் அந்த அக்செப்ட் பண்றதோ ரிஜெக்ட் பண்ற அந்த அத்தாரிட்டி இந்தியன் பீப்புள் கையில இருக்குன்றத இது தெளிவா சொல்லுது. ஏன்னா
கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருக்கிறது ஃபுல்லா இந்தியன்ஸ் தான். ஸோ 1947 அப்புறம் இதை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி சாவரின் பாடியா மாறுச்சு, அதாவது சுப்ரீம் பாடியா மாறுச்சு. அவங்களுக்கு தேவையான லாவை அவங்க ஏற்றலாம், அதுக்கு அவங்களுக்கு மொழி உரிமை இருக்கு. ஸோ அதனால தான் 1949 இந்த காமன்வெல்த் மெம்பர்ஷிப்பை ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து நாட் ஓன்லி தட், இட் அக்செப்டட் அண்ட் அடாப்டட் ஃபர்ஸ்ட் நேஷனல் பிளாக். இப்போ நான் எழுத போறேன். ஸோ இந்த நேஷனல் ஆந்தம், இந்த நான் முன்னாடியே சொன்ன இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நிறைய விஷயங்கள் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம் தான் இந்த நேஷனல் ஆந்தம். ஸோ இந்த நேஷனல் ஆந்தம் தான் ஃபர்ஸ்ட் திங் டு பி அடாப்ட் பை த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. எப்பன்னு கேட்டீங்கன்னா நீங்க பார்க்கலாம், the date is 22nd July 1947. இந்த நேஷனல் பிளாக் தான் திரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் லாஸ்ட் இயர் இந்த ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஜெனரலா they used to say ஹர்கர் திரங்கா ஒரு கேம்பெயின்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ திரங்கா ஆர் ட்ரை கலர், அதுதான் இந்த நேஷனல் பிளாக். இந்த நேஷனல் பிளாக் டிசைன் பண்ணவர், ஹிஸ் நேம் இஸ் a person called பிங்காலி வெங்கையா. பிங்காலி வெங்கையா. So he has designed the national flag. அவர் தான் அந்த நேஷனல் பிளாக் டிசைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த நேஷனல் பிளாக் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சியோட பிளாக்ல இருந்து வந்திருக்கும். சேம் கலர் saffron, ஒயிட் அண்ட் தென் கிரீன். ஆனா இந்த நடுவில் இந்த அசோக் சக்கரா இல்லாம இட் வில் பி a சர்க்கா, ஐஎன்சியோட சர்க்கா. காந்தி யூஸ் டு ரொட்டேட் ரைட், அந்த சர்க்கா வந்து இருக்கும். அதை லேட்டரா வந்து they have changed it as what? அசோக் சக்ரா. ஃபைன். ஸோ நேஷனல் பிளாக் வாஸ் அடாப்டட் in 22nd July 1947. நெக்ஸ்ட் அதை மட்டும் தான் they also adopted நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம் அண்ட் எலெக்டட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் as ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், ராஜேந்திர பிரசாத் என்றவர் பெர்மனன்ட் சேர்மன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அதாவது he will be sitting when the constituent assembly is making constitution. நான் முன்கூட்டியே சொன்ன கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ரெண்டு வேலை பண்ணுவாங்க. ஒன்னு கான்ஸ்டியூஷன் மேக்கிங், அப்போ ராஜேந்திர பிரசாத் தலைமை தாங்குவாரு. இன்னொன்னு லா மேக்கிங், அப்போ ஜிவி மௌலாங்கர். அதனாலதான் he is the first speaker அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ராஜேந்திர பிரசாத் இவரு தான் he will be elected as the president of our country. elected ராஜேந்திர பிரசாத் as first president of our country. இது மூணுமே ஒரே நாள் நடந்தது. அந்த நாள் தான் 24 January 1950. 24 January 1950, just one day before our Republic Day. So 26 January 1950, அதுக்கு ஒன் டே பிஃபோர் தான் they have done it. இது மூணுமே அப்பதான் நடந்தது. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன அதர் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம் எல்லாருக்கும் தெரியும் ஜனகணமன, பட் நேஷனல் சாங்ன்றது வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் it is taken from a novel called ஆனந்த் மாத் அப்படின்ற ஒரு நோவல். ஆனந்த் மாத் ஆர் ஆனந்த மாத் அப்படின்னு சொல்றாங்க. இது பெங்காலி லாங்குவேஜ்ல இதை எழுதினவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்றவர் தான் அதை எழுதினாரு, சாட்டர்ஜி. அண்ட் ஒன் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் நேஷனல் ஆந்தமா இருக்கட்டும், இந்தியன் நேஷனல் சாங்கா இருக்கட்டும், ரெண்டுமே பெங்காலி லாங்குவேஜ் தான். சரிங்களா? அந்த ஆனந்த் மாத் என்ற ஒரு நோவல்ல பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதினார். அதுல ஒன் ஆஃப் அந்த நோவல்ல ஒரு சாங் தான் அந்த வந்தே மாதரம். இன்ஃபேக்ட் இந்த லோக்கல் டிரான்ஸ்லேஷன்ல வந்தே மாதரம் கூட சொல்லுவாங்க. ஸோ வந்தே மாதரம், ஆல் ஹேல் த மதர் இந்தியா. ஸோ மதர் இந்தியாவை போற்றுவோம், இந்திய தாய்நாட்டை போற்றுவோம்ன்ற மாதிரி தான் அந்த வந்தே மாதரம். நெக்ஸ்ட் நேஷனல் ஆந்தம். இந்த நேஷனல் ஆந்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜனகணமன. ஸோ இந்த நேஷனல் ஆந்தம் 52 செகண்ட்ஸ் பாடணும், அதுதான் அதோட ஆக்சுவலி கிவன் டைம். அண்ட் ஆல்சோ இந்த நேஷனல் ஆந்தம் எழுதுறது எல்லாருக்கும் தெரியும், சார் ரவீந்திரநாத் தாகூர். So the Rabindranath Tagore has another interesting fact. என்னன்னு கேட்டீங்கன்னா, he is the only person to write national anthem for two countries. ஒன்னு இந்தியாவுக்கு, இன்னொன்னு பங்களாதேஷ்க்கு. பங்களாதேஷோட நேஷனல் anthem அமர் சோன பங்களா அப்படின்னு வரும், அதையும் ரவீந்திரநாத் தாகூர் தான் எழுதியிருக்காரு. ஸோ ஒன்லி பர்சன் டு ரைட் நேஷனல் anthem ஃபார் டூ கண்ட்ரீஸ்னா அது நம்ம ரவீந்திரநாத் தாகூர், ஜனகணமன. ஸோ இதுவும் பெங்காலி லாங்குவேஜ் தான். ஸோ தீஸ் மெனி திங்ஸ், இத்தனை விஷயங்களை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பண்ணிருக்கு. இதெல்லாம் தாண்டி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ரொம்ப முக்கியமா பண்ண ஒரு விஷயம் தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். நீங்க பார்க்கலாம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். என்ன அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்? ஜெனரலாகவே இப்போ அப்ஜெக்டிவ்ஸ்னா என்னன்னா, என்ன பண்ண போறோம், அவர் எய்ம். இதுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம், எய்ம், குறிக்கோள். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் மூலமா நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல போறோம், அதுதான் அப்ஜெக்டிவ். ஸோ ரெசல்யூஷன்றது தீர்மானம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன, இந்த கான்ஸ்டியூஷன் மூலமா நம்ம மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறோம்ன்றதா அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை ஜான்வரி 1947 அப்போ அவர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவரு இதை மூவ் பண்ணியிருப்பார். அதாவது
அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூலமா என்னென்னலாம் நம்ம நாட்டு மக்களுக்கு செய்ய போறோம்ன்றத அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூலமா அவரு மூவ் பண்ணிருப்பாரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில. ஸோ நிறைய பேர் இதுல பண்ற தப்பு என்னன்னா, அப்ப இந்த எக்ஸாம்ஸ்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கறப்போ ஹூ மூவ்ட் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கேட்கறப்போ எல்லாருமே அம்பேத்கர்னு போய் சொல்லுங்க, கிடையாது, இட் இஸ் ஜவஹர்லால் நேரு. அண்ட் நோ, என்ன அது சொல்ல வருதுன்னா, சி த ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்ல போறோம். நீங்க இதுல பாக்கலாம் என்னென்னலாம் இதுல சொல்ல போறோன்றதுல சொல்லியிருப்பாங்க. டிக்ளேர் த ஃபர்ம் ரிசால்வ் டு ப்ரொக்ளைம் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி அண்ட் all the power authority of the people lies with the people, see derives from the people shall be guaranteed justice, social, economic, political equality. So all good things what the country is going to do, we will be help the poor people, we will be taking care of the social inequality, we will provide political equality. Yes, இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களையும் என்னென்ன நல்ல விஷயங்களை செய்ய போறோம்ன்றத இதுல சொல்லியிருப்பாங்க. See, we will adequate safeguards to be provided for minorities and backward and tribal areas, all good things. So that's why you don't need to mug up it. இதை நீங்க mug up பண்ண அவசியமே கிடையாது. இப்போ இந்த எக்ஸாம்லேயே அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொடுத்து என்னென்னலாம் அதில் வருதுன்னு கேட்டா, எது அதெல்லாம் நல்ல விஷயம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது, எத்திக்கலா இதெல்லாம் கரெக்ட்னு தோணுதோ அதெல்லாம் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்திருக்கும். எந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் லேட்டர் பின்னாடி ப்ரீஆம்பிள் அப்படின்னு மாறிச்சு. பார்க்கலாம், திஸ் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் லேட்டர் பிகேம் த ப்ரீஆம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். சார் அது என்ன சார் ப்ரீஆம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கான்ஸ்டியூஷனும் இப்போ நீங்க ஒரு காலேஜ் ரிப்போர்ட் பண்றீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டோட ஸ்டார்டிங்ல அப்ஸ்ட்ராக்ட் ஆர் சம்மரின்னு ஒன்று எழுதிருப்பீங்க. அதாவது ஷார்ட்டா இப்போ அப்கமிங்ல இருக்க அந்த 50-60 பேஜ்ல என்ன இருக்குன்றது சொல்றது. ஸோ இந்த ப்ரீஆம்பிள்ன்றது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன். இட் இஸ் அன் இன்ட்ரோ ஆர் a summary of our constitution. ஸோ இப்போ யாராவது உங்கள்கிட்ட வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட வேல்யூஸ் என்ன, இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன நம்ம மக்களுக்கு சொல்ல வருதுன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் ஷோ தம் த ப்ரீஆம்பிள். ஸோ இந்த ப்ரீஆம்பிள் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் solemnly resolved to constitute ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ரீஆம்பிள் பத்தி ஒரு செப்பரேட் லெக்சர் இருக்கு, அந்த லெக்சர் அதை பத்தி டீடைலா பார்ப்போம், ஒரு வார்த்தையும் பார்ப்போம். இந்த ப்ரீஆம்பிள்ன்றது ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எடுத்தோடனே கான்ஸ்டியூஷன் டைரக்டா ஸ்டார்ட் ஆகுது. இட் வில் ஸ்டார்ட் வித் த ப்ரீஆம்பிள். இதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இட் வில் ஸ்டார்ட். முதல்ல யூஎஸ்ஏவோட கான்ஸ்டியூஷன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன் தான் ப்ரீஆம்பிள் ஸ்டார்ட் ஆகும். அது அதே மாதிரி பார்த்து தான் நம்மளும் இந்த ப்ரீஆம்பிள் வச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ரீஆம்பிளோட அடித்தளமே அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான். ஸோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூவ்ட் பை நேரு லேட்டர் பிகேம் த ப்ரீஆம்பிள் ஆஃப் அவர் கண்ட்ரி. Preamble is nothing but the intro or a short, essence of our constitution. Then next பார்க்கலாம், enforcement, enactment and enforcement. So ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, இந்த கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் அடாப்ஷன் டே அண்ட் கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேன்னு ரெண்டு இருக்கு. கான்ஸ்டியூஷன் இதை எப்போ அடாப்ட் பண்ணாங்க, when we took it officially, adopt அப்படின்னா 26 நவம்பர் 1949. இந்த டேட் அப்போ கான்ஸ்டியூஷன் நம்ம அஃபிஷியலா அடாப்ட் பண்ணிட்டோம். சரி, என்ன சார் பண்ணாங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளில இருக்க எல்லா மெம்பர்ஸும் தே சிம்பிளி சைன்டு அந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன்ல போய் சைன் பண்ணி ஓகே நாங்க எல்லாரும் ஒப்புதல் தரோம். ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் ஒரு பாடி டு கிரியேட் த கான்ஸ்டியூஷன். அங்க இருக்க எல்லா மெம்பர்ஸும் சைன் பண்ணதுக்கு அப்புறம் அஃபிஷியலா அது அடாப்ட் ஆயிடுச்சு. பட் சார் என்னைக்கு இது வந்து அஃபிஷியலா என்ஃபோர்ஸ்டு? இப்போ ஜென்ரலாகவே இப்போ நீங்க ஸ்கூல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ஒன்று வரும், இந்த மாதிரி அப்கமிங் சாட்டர்டே தேர் வில் பி திஸ் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு வரும். ஸோ சர்க்குலர் வர அந்த நாள்ல இருந்து இட் வில் பி அஃபிஷியலி இன்ஃபார்ம். பட் என்னைக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் டேன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு சாட்டர்டேல நடக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் டே நடக்கிற அன்னைக்கு தான் என்ஃபோர்ஸ்மெண்ட். அந்த சர்க்குலர் வர அன்னைக்கு இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன். அது மாதிரி தான் அந்த அடாப்ஷன். சார் தென் வென் the constitution officially came into effect, ஆர் இது இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம், என்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட். So the constitution came into effect or the constitution was enforced or the commencement of the constitution is nothing but 26 January 1950. இந்த டேவை தான் நம்ம ரிபப்ளிக் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஸோ தெரிஞ்சுங்க, திஸ் இஸ் த ரிபப்ளிக் டே. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ரிபப்ளிக் டே இஸ் டிஃப்ரெண்ட் ஆர் கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டே இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் கான்ஸ்டியூஷன் அடாப்ஷன் டே இஸ் டிஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் இந்த எவ்ரி இயர் 26 நம்பரை இந்தியன் கான்ஸ்டியூஷன் டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி 26 ஜனவரி 1950 ரிபப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ என்ன சார் இந்த ரிபப்ளிக் டே அப்படின்னா, ஈவன் வி காட் ஃப்ரீடம் இன் 1947, the rules நம்ம இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பிரிட்டிஷோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மூலமா தான் நம்ம ரூல் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த 26 ஜனவரி 1950 அப்புறம் தான் அபிஷியலா the constitution made by the people, for the people, of the people, மக்களுக்காக, மக்களால், மக்களுடன், இந்த மாதிரி ஒரு செட்டப் கிரியேட் பண்ணது இந்த அபிஷியலா இந்த 26 ஜனவரி 1950 தான். அண்ட் ஆல்சோ ஜெனரலா இந்த வார்த்தை ரிபப்ளிக் எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, the head of the state, இந்தியாவோட முதல் குடிமகன் யாருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். the head of the state will be from the people.
அவரை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. சோ நம்மளோட முதல் குடிமகன் நம்மளோட குடியரசுத் தலைவர் இப்ப இருக்க திரௌபதி முர்மு, அவங்கள இன்டைரக்ட்லா எலெக்ட் பண்ணுவாங்க, மக்கள் எலெக்ட் பண்ணுவாங்க மக்களிடம் இருந்து. இந்த ரிபப்ளிக் எக்ஸாக்ட் ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொனார்க். மொனார்க் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் யூகே. இப்போ நீங்க யுனைடெட் கிங்டம் யூகே எடுத்துக்கலாம், பிரிட்டன் எம்பையர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த யூகேவோட டாப் மோஸ்ட் பர்சன் ஆர் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாருன்னு கேட்டா குயின். இப்போ குயின் எலிசபெத் II இறந்ததுக்கு அப்புறம் சார்ல்ஸ் III இருக்காரு, அதாவது குயினோட பையன். இந்த மொனார்கின்றது மோனோ ஆர்கி, சிங்கிள் ரூல். என்ன அர்த்தம்னா அந்த முதல் குடிமகன் யார் இருப்பாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியோட பிளட் லைன்ல இருப்பாங்க. குயினோட பையன், அவரோட பையன், அவரோட பையன், இந்த பிளட் லைன் பாஸ் ஆகும், ஹெரிடிட்டரியா பாஸ் ஆகும். ஆனா இந்தியாவில பொறுத்த வரைக்கும் முதல் குடிமகன் அந்த பிரசிடென்ட் யார் வேணாலும் ஆகலாம், எந்த ஒரு கம்யூனிட்டில இருந்தோ எந்த ஒரு ரிலிஜன் காஸ்ட் எதுல இருந்து வேணாலும் ஆகலாம், அனைவருக்கும் ஆகிறதுக்கான உரிமை இருக்கு. அதனாலதான் இந்த ரிபப்ளிக்னு சொல்லுவாங்க. ஈவன் நிறைய பேரோட பாஸ்போர்ட் நீங்க வச்சிருந்தா நீங்க போய் அந்த பாஸ்போர்ட் எடுத்து பாருங்க, அதுல இந்தியான்னு இருக்காது, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம இந்தியால யார் வேணாலும் எந்த ஒரு பப்ளிக் போஸ்ட்டுக்கு வேணாலும் போகலாம், பிஎம்ஓ இருக்கட்டும் இல்ல பிரசிடென்ட் ஆஃப் இருக்கட்டும். ஆனா யூகேல பிஎம் யார் வேணாலும் ஆகலாம், ஆனா அந்த ராயல் ஃபேமிலி மட்டும்தான் அந்த கிங் ஆர் குயின் ஆகிட்டே வர முடியும். அதுதான் மொனார்கி. அதனாலதான் யூகேவை இன்னும் மொனார்கியல் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க, வேற இந்தியாவை ரிபப்ளிகன் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிபப்ளிக்னாலே இந்த மொனார்கி உங்களுக்கு ஞாபகம் வரணும். ரிபப்ளிக்னா முதல் குடிமகன், அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் த கண்ட்ரி யார் வேணாலும் ஆகலாம் மக்களிடம் இருந்து. அதுதான் இந்த ரிபப்ளிக் டே. ஸோ அதுதான் வந்து நம்ம 26 ஜனவரி 1950 செலிப்ரேட் பண்றோம். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் த அடாப்ஷன் டே அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டே. ஸோ இஃப் தேர் ஆஸ்கிங், இப்போ எக்ஸாம்ல அடாப்ஷன் எப்போ ஆச்சு கான்ஸ்டியூஷன் அப்படின்னா 26 நவம்பர் 1949. இதுவே என்ஃபோர்ஸ்மெண்ட் எப்போ ஆச்சு அப்படின்னா 26 ஜனவரி 1950, த ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் டே. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், salient features of the constitution. அது என்ன சார், இந்த கான்ஸ்டியூஷனோட இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 16 எலமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒன் பை ஒன்னா இதோட டீட்டெயிலா என்னன்றதை பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி you have to know our constitution is 234 pages, 234 பேஜ், and it is one of the longest written constitution in the world. உலகத்திலே முதல்ல ஒரு ரொம்ப லென்த்தியான ஒரு ரொம்ப பெரிய ஒரு கான்ஸ்டியூஷன், ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எதுன்னு பார்த்தா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். அது கிட்டத்தட்ட 234 பேஜ். ஸோ அதோட டீட்டெயிலா இருக்க ரூல்ஸ் எல்லாம் பார்த்தா இன்னும் பெருசாகும். பட் சிம்பிளா அந்த ஆர்டிகல், ஷெடியூல்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் வந்து சேர்த்தது 234 பேஜ். இந்தியன் கான்ஸ்டியூஷன் லென்த் இன்னும் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இந்த வேர்ல்டு. ஸோ இதோட என்ன விஷயங்கள் என்ன ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். முதல்ல ரிட்டன் அண்ட் அன்ரிட்டன் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரிட்டன் கான்ஸ்டியூஷன் என்ன, அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் என்ன. இதை ஜென்ரலா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ரிட்டன் அப்படின்னா எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா கிளியரா எழுதி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரிதிங் will be cleanly written in a systematic way. So that's why I can use the word systematic, clear, yes, and in a legible way. ப்ராப்பரா கிளியரா எழுதிருப்பாங்க. whereas unwritten எக்ஸாக்ட் ஆப்போசிட், it will not be clearly written. தெளிவா எழுதிருக்க மாட்டாங்க, ஒரு ஜெனரிக்கா கொடுத்திருப்பாங்க. பட் இதுல ரொம்ப தெளிவா சின்ன சின்ன விஷயங்களை கூட தெளிவா இவங்க இந்த பவர் இருக்கு, இவங்களுக்கு இந்த பவர் இருக்குன்றது தெளிவா டிவைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிட்டன் அண்ட் அன்ரிட்டன். நீங்க பார்க்கலாங்க, அங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் a result of the people and you see this is precise, definite and systematic. It will be precise, to the point, definite, கரெக்டா சொல்லியிருப்பாங்க, and systematic, ஒரு ப்ராப்பர் ஆர்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பட் அப்படியே நீங்க அன்ரிட்டன் பாத்தீங்கன்னா இதுக்கோட எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். நீங்க அன்ரிட்டன் பாருங்க. எஸ், இட் கன்சிஸ்ட் ஆஃப் கஸ்டம்ஸ், கன்வென்ஷன்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ், பழக்க வழக்கங்கள். எஸ், ஹிஸ்டாரிக்கலா ஃபாலோ பண்ற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் அது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கு. நீங்க பாருங்க, அன்சிஸ்டமேட்டிக், இன்டெஃபினட், அன்பிரசைஸ். ஸோ இட் வில் பி நாட் பி வெரி கிளியர். அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறப்ப அப்போ அந்த ரூல்ஸை மாற்றிப்பாங்க. பட் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் சில ரூல்ஸ் ஃபிக்ஸடா சொல்லியிருப்பாங்க, அதை மாற்ற முடியாது. இட் வில் பி ஃபிக்ஸட். ஸோ அதுதான் இந்த ரிட்டன் அண்ட் அன்ரிட்டன். அதுல பேர் இருக்கு unwritten, it is not clearly written. A classic example for unwritten constitution is UK. So United Kingdom, அதோட கான்ஸ்டியூஷன் unwritten constitution. அதாவது அங்க கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் கிடையாது, பிரிட்டனோட பார்லிமெண்ட் தான் சுப்ரீம். ஏன்னா அன்ரிட்டனா இருக்கிறதுனால எப்ப வேணாலும் அவங்களுக்கு அந்த ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பார்லிமெண்ட் சுப்ரீம் கிடையாது, நம்மளோட கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம். ஏன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷனோட ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்தியா, USA, பிரான்ஸ். இதுதான் கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷனோட எக்ஸாம்பிள். எஸ், ஏன்னா திங்ஸ் வில் பி கிளியர்லி மென்ஷன். ஸோ அதனால தான் நமக்கு 235 பேஜஸ் இருக்கு. இப்போ ஜெனரலா சொல்லணும், ஓகே பிஎம் ஹேஸ் திஸ் பவர் அப்படின்னு சொல்லி விடல. பிஎம் ஹேஸ் திஸ் பவர்
and he has this restriction and he can appoint this and he can do this in clear-ஆ they have given. அதனால தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். ரிட்டன் எவ்ரிதிங் இஸ் கிளியர்லி ரிட்டன், அன்ரிட்டன் திங்ஸ் ஆர் நாட் கிளியர்லி ரிட்டன். சிம்பிள் வேர்ட்ஸ் சொல்லணும்னா. நெக்ஸ்ட் நீங்க பாருங்க, லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். as I told you before, இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் உலகத்திலே இட் இஸ் கன்சிடர்ட் டு பி தி லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் தி வேர்ல்ட். நாட் ஈவன் யூஎஸ்எஸ் கான்ஸ்டியூஷன் நம்ம ரொம்ப அவ்வளோ டீடைல்ல நம்ம எழுதி வச்சிருக்கோம். The next, unique blend of rigidity and flexibility. Already you have to know what is that rigid and flexible. Talking about rigid, flexible, இது ரெண்டும் ஒரு எக்ஸ்ட்ரீம். கான்ஸ்டியூஷன் அப்ப நான் மாத்தணும் டிசைட் பண்ணிட்டேன், ஐ ஹேவ் டு சேஞ்ச் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அந்த சேஞ்சிங் ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கான்றதுல தான் இந்த ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிள். ரிஜிட்னால ஜென்ரலா இருக்குன்னு அர்த்தம். எஸ், இட் இஸ் டிஃபிகல்ட் டு சேஞ்ச். A classic example for rigid is USA. தென் நீங்க நினைக்கலாம் சார் அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான், அப்போ அதுவும் ரிஜிட்ல தான் வருமானா? அங்கதான் ஒரு யூனிக் சேஞ்ச் இருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும். இதை நீங்க ஃபிளெக்சிபிள்னு வச்சுக்கலாம், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஃபிளெக்சிபிள்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இட் இஸ் நாட் கிளியர்லி ரிட்டன். எனக்கு தேவையான மாதிரி நான் ரூல்ஸ் எல்லாம் மாத்திக்கலாம். இப்போ ஒரு விஷயம் ஆல்ரெடி இருக்கு, எழுதி கிளியரா வச்சுட்டாங்கன்னா அதை மாற்ற முடியாது. இதுவே கிளியரா எழுதுற அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாத்திக்கலாம். ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷனுக்கு எக்ஸாம்பிள் யூகே, ஏன்னா அது அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இப்போ இந்தியா எல்லாருமே நீங்க ரிஜிட்ல வரும்னு நினைப்பீங்க, அதான் கிடையாது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே இல்லாம இதுக்கு மிடில் இருப்பாங்க. That is why they used to mention neither flexible nor rigid. இதுல நம்ம ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்போம். என்னன்னா certain things in Indian constitution are rigid, certain things in Indian constitution, சில விஷயங்கள் flexible. அப்ப என்ன அர்த்தம்? சில விஷயங்களை ஈஸியா மாத்தலாம், சில விஷயங்களை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் யூனிக் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இஃப் தேர் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் தட் சேஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அ ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன், இட் இஸ் ராங். இஃப் தேர் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் தட் சேஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அ ரிஜிட் கான்ஸ்டியூஷன், தட் இஸ் ஆல்சோ ராங். சார் தென் வாட் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. அதுதான் கரெக்டான டேர்ம். சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனோட அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ நோ இட், நம்ம இந்த எக்ஸ்ட்ரீமும் எடுக்கல அந்த எக்ஸ்ட்ரீமும் எடுக்கல, நம்ம மிடில் எடுத்திருக்கோம். கொஞ்சம் ஃபிளெக்சிபிள், கொஞ்சம் ரிஜிட். சார் ஏன் அந்த மாதிரி ஒரு செட்டப் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபுல்லா ரிஜிட்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கலாம் ஒரு கான்ஸ்டியூஷனை. இஃப் ஐ வாண்ட் டு ஆட் சம்திங் குட் என்னால் ஆட் பண்ண முடியாது. என்ன சார் நான் அப்போ ஃபுல்லா ஃபிளெக்சிபிளா வச்சுக்கலாமே சார்? இஃப் ஐ மேக் இட் எவ்ரிதிங் இஸ் ஃபிளெக்சிபிள், எதை வேணா மாத்தலாம் அப்படின்னு வச்சா சில இம்பார்ட்டன்டான விஷயத்த மாத்த முடியும். அப்போ என்னால சில விஷயங்களை எடுக்கக்கூடாது, பட் சில விஷயங்களை ஆடும் பண்ணணும். அப்படின்றதுக்கு சரியான விஷயங்கள் என்னன்னா அதை ரெண்டுமே பிளெண்டா வைக்கிறது. சில இடத்துல ஃபிளெக்சிபிள், சில இடத்துல ரிஜிட். ஸோ ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இப்போ ஆர்டிகல் 21A எடுத்துங்க. ஆர்டிகல் 21Aன்றது ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 6 to 14 இயர்ஸ்ல இருக்க எல்லாருக்கும் இந்தியாவில். அதை ஆட் பண்ணது 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிஜிடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இட் இஸ் வெரி ரிஜிட், அது எஜுகேஷன் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம், ஆனா அதை என்னால ஆட் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். ஸோ அப்போ ஒரு நல்ல விஷயத்த நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல அது ஃபிளெக்சிபிளா தான் இருக்கணும். இதுவே ஒரு நல்ல விஷயத்த நான் எடுக்கணும்னு நினைக்கிறப்போ அந்த இடத்துல அது ரிஜிடா இருக்கணும். அதனால தான் நம்ம கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் இன் த மிடில். இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை. ஸோ நோ இட், யூனிக் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் யூ சி சாவரன், சோசியலிஸ்டிக், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இந்த ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு ஒரு பெரிய பெரிய அர்த்தம் இருக்கு. இது எல்லாமே நம்ம ப்ரீஆம்பிள் என்ற லெக்சர்ல டீடைல்ல பார்க்கலாம். சிம்பிள் டேர்ம்ல சொன்னா சாவரன்னா அல்டிமேட் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரியோட அல்டிமேட் கண்ட்ரோல் இந்தியாவுக்கு என்ன வேணும்ன்றதை இந்தியா தான் டிசைட் பண்ணணும், இந்தியன் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். அதுதான் சாவர்னிட்டி, சுப்ரீம் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் சோசியலிஸ்ட். சோசியலிஸ்ட் மீன்ஸ் எவ்ரி ஒன் ஷுட் கெட் எவ்ரிதிங், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்ன்றதான் சோசியலிஸ்ட். நெக்ஸ்ட் செக்குலர், மதசார்பின்மை. அனைத்து மதங்களும் இந்தியாவில் சமம் தான். இந்தியாவுக்குன்னு ஒரு அபிஷியல் ரிலிஜன் கிடையாது, இந்தியாவுக்குன்னு ஒரு பொதுவான ஒரு ரிலிஜன் கிடையாது. எல்லா ரிலிஜனும் இந்தியாவில் மதிக்கப்படும். இந்தியன் கவர்மெண்ட் ரெஸ்பெக்ட்ஸ் ஆல் ரிலிஜன் ஈக்குவலி. நெக்ஸ்ட் டெமோக்ராட்டிக். இன்னும் டெமோக்ராட்டிக்னா தெரியும், ஜனநாயகம், மக்கள் ஆட்சி செய்வாங்க. இங்க மக்களுக்கு தான் இன்னும் பவர் அதிகம், அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலாவது. ரிபப்ளிக், நான் முன்னாடியே சொன்னேன், ஹெட் ஆஃப் த ஸ்டேட், நாட்டோட முதல் குடிமகன் மக்களிடம் இருந்து யாரா வேணாலும் இருக்கலாம். அத ஒரு எக்ஸாம்பிளா திரௌபதி முர்மு. ஸோ இதுதான் ரிபப்ளிக்னு சொல்லுவாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் ஃபர்ஸ்டோட நாட்டின் முதல் குடிமகனா இருப்பான். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வில் பி எலெக்டட் பை த பீப்புள் ஃப்ரம் அமாங் த பீப்புள். ஸோ இதுதான் அந்த சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதை டீடைலா நம்ம பிரியாம்பிள்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். உங்க எல்லாருக்கும் தெரியும், there are two kinds of system டெமோக்ரஸில. ஒன்னு பார்லிமெண்டரி சிஸ்டம், இன்னொன்னு பிரசிடென்ஷியல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இன் பார்லிமெண்டரி சிஸ்டம் எம்பிஸ் எல்லாம் பார்லிமெண்ட்ல போயிட்டு அதுக்குள்ள இருக்க மெஜாரிட்டி லீடர் அவர் தான் பிஎம்ஆ இருப்பாரு. பிரைம் மினிஸ்டர் will be having ultimate power. பட் நீங்க பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எடுத்தீங்கன்னா பிரசிடென்ட் will be having ultimate form of
பவர். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்பிள் இந்தியா அண்ட் பிரிட்டன். அங்க பிஎம்க்கு தான் பவர் ஜாஸ்தி. இதுவே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் தான் பிரசிடென்ட்ன்றதுனால அவருக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்னா அது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பார்லிமெண்ட்ல எம்பிஸ் வில் பி எலெக்டட். அந்த எம்பிஸ் இப்போ லோக்சபா எடுத்துக்கிட்டா 543 மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் லோக்சபா. 543 எம்பிஸ் இருக்காங்க. இந்த 543 எம்பிஸ்ல யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அந்த மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அந்த மெஜாரிட்டி பீப்புள் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மெஜாரிட்டி பார்ட்டி லீடர் அவரு தான் பிஎம். அதுதான் இந்த பிரைம் மினிஸ்டரியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். எக்ஸிகியூட்டிவ் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர். எக்ஸிகியூட்டிவ்ன்றது பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அவங்க லோக்சபாக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. அவங்க என்னென்ன செய்யறாங்களோ அதான் எதிர்கட்சியில இருக்க எம்பிஸ் கேள்வி கேட்பாங்க. அதுதான் இந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம். ஸோ நான் தான் முன்கூட்டியே சொன்னேன், இந்தியா இஸ் அ ரிபப்ளிக் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. சார் இதே மாதிரி யூஎஸ்ஏக்கு சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்ஏ இஸ் அ ரிபப்ளிக் நாட் பார்லிமெண்டரி பட் பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி. ஸோ அங்கதான் வந்து டிஃபர் ஆகும். சார் யூகேனா மொனார்கியல் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. ஸோ எல்லா இடத்துல டெமோக்ரஸி காமன், பார்லிமெண்டரி சிஸ்டமா இல்ல பிரசிடென்ஷியல் சிஸ்டமான்றதுல வேரி ஆகும். சரிங்களா? இதுதான் பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியால சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். அதாவது as per article 10 it is clearly mentioned you can article 9 and 10 Indians will be having only one citizenship, single citizenship தான். நீங்க இந்தியாவோட சிட்டிசனா இருந்தீங்கன்னா, குடிமகனா இருந்தீங்க, இந்தியால மட்டும் தான் இருக்க முடியும். இதுவே if you are getting citizenship of another country, இந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆயிடும். எஸ், அது பேர் தான் வந்து வாலண்டரியா வந்து கேன்சல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, ரெனவுன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ யூ கேனாட் பி சிட்டிசன்ஸ் ஆஃப் த டூ கண்ட்ரி அட் த சேம் டைம். ஏதாவது ஒரு கண்ட்ரியோட சிட்டிசனா மட்டும் தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா இது இந்த பிரதர்ஹுட், இந்த ஃப்ரெட்டர்னிட்டியை வளர்க்கறதுக்காக தான் இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்க யூஎஸ்ஏ எடுத்துட்டீங்கன்னா யூஎஸ்ஏல டூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கு. அது என்ன சார் இந்த டூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டூவல்னாலே ரெண்டு. ஸோ டோன்ட் யூ திங்க் சார் இந்தியா யூஎஸ்ஏல இருக்கவங்க யூஎஸ்ஏ சிட்டிசனாகவும் இருக்கலாம், கனடியன் சிட்டிசனாகவும் இருக்கலாம். கிடையாது. யூஎஸ்ஏல 50 ஸ்டேட் இருக்கு. இப்போ நம்ம இந்தியால 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஆனா யூஎஸ்ஏல 50 ஸ்டேட்ஸ் இருக்கு. பட் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கும் யூஎஸ்ஏல ஸ்டேட்ஸ்க்கும் இருக்கு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டேட்ஸ் அக்ரிமெண்ட் மூலமா இந்தியால ஜாயின் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இதுவே யூஎஸ்ஏல ஆல் தி ஸ்டேட்ஸ் கேம் டுகெதர் பை மீன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட். ஸோ அங்க ஒரு பக்கா ஃபெடரல் செட்டப் இருக்கு. சொல்றேன் ஃபெடரல்னா என்னன்னு நான் சொல்றேன். ஸோ யூஎஸ்ஏல ஒரு பர்சன் வந்து கலிபோர்னியால இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கலிபோர்னியான்றது ஒரு ஸ்டேட். கலிபோர்னியாவோட ஸ்டேட் சிட்டிசன் அந்த பர்சன். அதே மாதிரி யூஎஸோட ஃபெடரல் சிட்டிசன். So he is having two citizenship, one federal citizenship for whole USA country and another state citizen, Californian state. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சிட்டிசன், கேரளா சிட்டிசன் அப்படி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். நேஷனாலிட்டியில இந்தியன் மட்டும் தான் இருக்கும். ஆனா யூஎஸ்ஏல ஒரு ஸ்டேட் சிட்டிசன் சொல்லுவாங்க, ஃபெடரல் சிட்டிசன் சொல்லுவாங்க. அதனால தான் யூஎஸ்ஏவை டூவல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க. அடுத்து யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். இதை பத்தி நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆர்டிகல் 326 ரொம்ப 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 முக்கியம். அது என்ன சார் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ்? ஆர்டிகல் 326 அதுல அர்த்தம் இருக்கு. யூனிவர்சல் அனைவரும், பணக்காரன், லிட்ரேட், எஜுகேஷன், அன்எஜுகேட்டட், ரிச், புவர், திஸ் காஸ்ட், தட் காஸ்ட், திஸ் ரிலிஜன், தட் ரிலிஜன், டசன்ட் மேட்டர். இந்தியாவில் அனைவருக்கும் யூனிவர்சல் அடல்ட் அப்படின்னா 18 அண்ட் அபவ், 18-12 வயசு மேல இருக்கவங்க பிரான்ச்சைஸ் ஓட்டு உரிமை. இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் 18 வயசு ஆயிடுச்சு, இல்ல பூர்த்தி ஆயிடுச்சு, இல்ல 18 வயசு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கு. ரைட் டு ஓட் இஸ் சிம்பிளி ஆர்டிகல் 326. ரைட் டு ஓட், ஓட்டு போடுற உரிமை. There is no discrimination in voting rights. Anyone, sir, I am a differently abled person. Can I vote? Yes, you can vote. I am from this tribe. Am I eligible to vote? Yes, you are eligible to vote. எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. அதனால தான் இந்தியால பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, எஸ், அரசியலுக்கான அந்த அரசியல் சமத்துவம் வந்து மக்களுக்கு கொடுக்கறது முக்கியமா அந்த ஆர்டிகல் 326 ரைட் டு ஓட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அனதர் யூனிக் இன்ஃபர்மேஷன், முதல்ல இந்த ரைட் டு ஓட் ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம ரைட் டு ஓட் 21 வயசா இருந்தது. இத 18 வயசா குறைச்சாங்க. எப்போ அப்படின்னா 61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. இந்த 61வது சட்ட சீர்திருத்தம் இதுதான் 21 வயசை 18 வயசா குறைச்சாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா 1952 முதல் எலெக்ஷன் நடந்தது நான் சொன்னேன். அப்ப இல்ல இந்த 1988 வரைக்கும் 21 வயசு பூர்த்தியான மட்டும் தான் நீங்க ஓட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அதை 18 குறைச்சாங்க. ஸோ அந்த குறைச்ச அமெண்ட்மெண்ட் 61st கான்ஸ்டியூஷன் 61வது அமெண்ட்மெண்ட் தான் குறைச்சது. ஸோ அதுதான் அந்த யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். இந்தியால எல்லாருமே ஓட்டு போடலாம். சார் இது ஒரு சேலியன் ஃபியூச்சரான்னு கேட்டீங்கன்னா எஸ். ஏன்னா யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் 1963 தான் பிளாக் பீப்புள், அதாவது அமெரிக்கன் ஆப்பிரிக்கன் பீப்புளும் ஓட்டு போறதுக்கான உரிமை கொடுத்தாங்க. யூகேல இவன் தான் டெமோக்ரஸி ஒரு 200-300 இயர்ஸா இருந்தாலுமே
1923-24 தான் விமென்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ பட் இந்தியா ஈவன் தோ வி ஸ்டார்டட் வெரி லேட், நம்ம ஸ்டார்ட் பண்ணப்ப எல்லாருக்கும் வந்து அந்த ஓட்டிங் அந்த உரிமையை கொடுத்தது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் அதை ஸ்பெசிஃபிக்கா யூனிவர்சல் அடல்ட் ஃபிரான்ச்சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இண்டிபெண்டன்ட் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். ஸோ அது என்ன சார் இண்டிபெண்டன்ட்? ஜுடிஷியரி தனியாக செயல்படும், யாருமே அது பெருசா வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அதுதான் அந்த இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரினா உங்களுக்கு தெரியும், முதல்ல மேல சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அதுக்கு கீழே ஹை கோர்ட், அதுக்கு கீழே சப்ஆர்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், மெஜிஸ்ட்ரேட் கோர்ட், மகிழா கோர்ட், அது மாதிரி நிறைய கோர்ட்ஸ் இருக்கு. இதுதான் அந்த இன்டெகிரேட்டட். ஸோ இப்போ நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா அதோட அப்பீல் ஹை கோர்ட்டுக்கு போகும், ஹை கோர்ட்டோட அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். கனெக்டடா இருக்கும், ஒரு செயின் மாதிரி. அதான் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். பட் சார் இந்தியாவுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது டிஃபரன்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இப்போ யூஎஸ்ஏ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இன்டெகிரேட்டட் கிடையாது. அதாவது நான் முன்னாடியே சொன்னேன், கலிபோர்னியான்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. கலிபோர்னியால ஒரு கோர்ட் இருக்கும், அந்த கோர்ட், அந்த டாப் மோஸ்ட் கோர்ட் கலிபோர்னியாக்குள்ள அது என்னன்னா அதுதான் டிசைட் பண்ணும். இதுவே நீங்க யூஎஸ்ஏக்குன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அது கலிபோர்னியால இருக்க ஸ்டேட் ரிலேட்டடான விஷயத்த எதுவுமே ஒன்றுக்கு நுழைக்க முடியாது. அதாவது இப்ப தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கேள்வி கேட்கலாம், சுப்ரீம் கோர்ட் டெல்லியில இருக்கிறது கேள்வி கேட்கலாம். ஆனா யூஎஸ்ஏல கலிபோர்னியால ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அதை சுப்ரீம் கோர்ட், யூஎஸ்ஏட சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்க முடியாது, கலிபோர்னியால இருக்க ஹையஸ்ட் கோர்ட் தான் கேள்வி கேட்க முடியும். இந்த டிஃபரன்சஸ் இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் இருக்கு, தெரிஞ்சு வச்சுங்க. அதான் அந்த இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு தனி லெக்சரே இருக்கு, அதுல டீடைலா நான் சொல்றேன். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3ல இருக்கு. நீங்க பார்க்கலாம், கிட்டத்தட்ட 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. See, right to equality, right to freedom, right against exploitation, right to freedom of religion, cultural and educational rights, and right to constitutional remedies. இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்டும் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சர்டன் ரைட்ஸ் ஃபாரினர்ஸ்க்கும் இருக்கு. இது ஒரு செப்பரேட் லெக்சராகவே இருக்கு, அந்த லெக்சர்ல டீடைலா பார்க்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ ஒரு டீடைலான ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்ததும் யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். சரிங்களா? முதல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று வந்தது யூஎஸ்ஏவோட கான்ஸ்டியூஷன்ல தான், பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில் ஆஃப் ரைட்ஸ்னு சொல்லிட்டு முதல்ல அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி இந்தியாவுமே இவ்வளவு டீடைலான ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் salient features of our constitution. பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இருந்து ஆர்டிகல் 31 அதை 44th அமெண்ட்மெண்ட் மூலம் ரிமூவ் பண்ணாங்க. சரியா? ஏன்னு நான் வந்து பின்னாடி வர லெக்சர்ஸ்ல சொல்றேன், இப்போ சொன்னா உங்களுக்கு அவ்வளவு கிளாரிட்டி இருக்காது. தென் யூ சி ஆர்டிகல் 32. அந்த ஆர்டிகல் 32ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சிலதை கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை யாராவது மீறப்போ உங்களுக்கு இருக்க சொல்யூஷன் என்ன? உங்களை அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க டைரக்டா இதை சுப்ரீம் கோர்ட்ல போய் முறையிடலாம். ஸோ எனி வயலேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேக்ஸ் யூ எலிஜிபிள் டு கோ டு அப்ரோச் சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்லி ஃபார் ரெமெடி. அதனால இதை கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜுரம் இருந்தால் நம்ம மாத்திரை சாப்பிட்றோம், ஜுரம் வரக்கூடாது, பட் வந்துருச்சுன்னா நம்ம டேப்லெட்டோ இல்லை இன்ஜெக்ஷனோ எடுத்துக்கிறோம்ல, அந்த டேப்லெட் அந்த இன்ஜெக்ஷன் தான் அந்த ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி. ரெமெடினாலே சம் கைண்ட் ஆஃப் மெடிசன் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் டு மேக் இட் நார்மல். அதுதான் அந்த ஆர்டிகல் 32. அகைன் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி டீடைலா நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு லெக்சர் இருக்கு, அதுல நம்ம டீடைலா பார்க்கலாம். அடுத்து பாருங்க, முன்கூட்டியே நான் சொன்னேன் இந்த ஃபிளெக்சிபிள் ரிஜிட் அப்ப நான் சொன்னேன் ஆர்டிகல் 21 எங்க பாருங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரைட் டு எஜுகேஷன் 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இது மூலமா 6ல இருந்து 14 வயசு இருக்கு, 6 to 14 இயர்ஸ்ல இருக்க எல்லாருக்கும் கட்டாயமாக கல்வி கொடுக்கணும் அப்படின்றத அமல்படுத்தினாங்க ஒரு சட்டமா, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா அதை அமல்படுத்தினாங்க. ஸோ இதை வச்சுதான் எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு, அனைவருக்கும் கல்வி திட்டம்னு சொல்லிட்டு நீங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பிரைவேட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் நீங்க பார்க்கலாம். அனைவருக்கும் கல்வி திட்டம்னு அதை கொண்டு வந்ததே இந்த ரைட் டு எஜுகேஷன் RTE அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 21 தான். இதை ஆட் பண்ணது 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. அகைன் இதை பத்தி டீடைலா வில் சீ இன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லெக்சர். நெக்ஸ்ட், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஸோ நிறைய விஷயங்களை, நிறைய உரிமைகளை வந்து ஃபண்டமெண்டல் ரைட் மூலமா வந்து மக்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் கொடுத்தாங்க. பட் இதே மாதிரி நிறைய ரைட்ஸ் உரிமைகளை கொடுக்கணும், பட் அது கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி, அது கொடுக்கறதுக்கான ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி அது வந்து நிறைய இல்லை அந்த டைம்ல. ஏன்னா நம்ம இப்போ வந்து அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல பாலிட்டிஷியன்ஸ் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு மக்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும், என்னென்ன ரைட்ஸ் தான் கொடுக்கணும்ன்றது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசியில கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி a குட் பொலிட்டிஷியன், இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி DPSPன்னு சொல்லுவாங்க, அதுல என்னென்னலாம் இருக்கோ அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே ஒரு நல்ல வெல்ஃபேர் ஸ்டேட்டை உருவாக்க முடியும். அதனால தான் அந்த DPSPயோட அப்ஜெக்டிவ் வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, மக்கள் நலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் காமன் பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோ, அனைவருக்குமான ஒரு தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லுவாங்க.
இஃப் ஸ்டேட் இப்போ இந்த ஹோல் இந்தியன் கண்ட்ரிலுமே இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணீங்கனாலே இந்தியா கண்டிப்பா ஒரு நல்ல நாடாக மாறும். அனைவருக்குமான இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் growth வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் அந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதை நான் ஜஸ்டிஃபைபிள் ரைட்டா கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதான் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த டிபிஎஸ்பி. வில் சி இன் டீடைல். சரியா, பின்னாடி நம்ம டீடைலா அதை பார்க்கலாம். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே சார், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சிட்டிசன்ஸோட உரிமை. சார் உரிமை மட்டுமே நான் என்ஜாய் பண்றேன், அப்போ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எதுவுமே இல்லையா, எனக்கு பொறுப்புன்னு எதுவுமே இல்லையா? பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது எல்லா சிட்டிசனுக்கும் இருக்கு. அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா கொடுத்துருக்காங்க. பட் நோ, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொடுக்கல. லேட்டரா இதை 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் பண்ணிருப்பாங்க. நீங்க பார்க்கலாம். நான் முன்கிட்டே சொன்ன 42nd அமெண்ட்மெண்ட் இஸ் கால்ட் மினி கான்ஸ்டியூஷன். ஒரு குட்டி கான்ஸ்டியூஷனே சொல்லுவாங்க. அது ஏன்னா தட் மச் சேஞ்சஸ் இட் ஹஸ் டன். இந்த 42nd அமெண்ட்மெண்ட் பார்ட் 4A அண்ட் ஆர்டிகல் 51A அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னென்ன சிட்டிசன்ஸ்க்கு இருக்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னன்னு சொன்னாங்க. ஸோ விச் மீன்ஸ் யூ ஹேவ் டு நோ ஒன் திங் வெரி கிளியர்லி. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல 26 ஜனவரி 1950 வந்த கான்ஸ்டியூஷன்ல ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு ஒன்று கிடையாது. அதை 1976க்கு அப்புறம் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணதுக்கு ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த கமிட்டிக்கு பேர் தான் ஸ்வரன் சிங் கமிட்டி. இந்த கமிட்டி தான் என்னென்னலாம் ஃபண்டமெண்டல் டியூட்டியா வைக்கலாம்ன்றத சொல்லியிருப்பாங்க. சரியா, ரெஸ்பெக்ட் த நேஷனல் ஃபிளாக் அண்ட் ரெஸ்பெக்ட் த கான்ஸ்டியூஷன், ரினோன்ஸ் பிராக்டிசஸ் டெரோகேட்டரி டு த விமன், டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் ஸ்பிரிட் அண்ட் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம். இந்த மாதிரி சிட்டிசன்ஸ் என்னென்னலாம் பண்ணணுன்றத டியூட்டிஸா சொல்லியிருப்பாங்க. அதுதான் அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அடுத்து ஃபெடரல் ஆர் யூனிட்ரி. ஞாபகம் வச்சுங்க, ஃபெடரல் யூனிட்ரி இது ரெண்டுமே ஒரு டூ எக்ஸ்ட்ரீம்ஸ். சேம் ரிஜிட் ஃபிளெக்சிபிள் எப்படி எக்ஸ்ட்ரீமோ இதே மாதிரி ஃபெடரல் ஒரு எக்ஸ்ட்ரீம், யூனிட்ரி ஒரு எக்ஸ்ட்ரீம். ஃபெடரலுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா USA. யூனிட்ரிக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கனடா. அது என்ன சார் ஃபெடரல் அண்ட் யூனிட்ரினா? ஃபெடரல் அப்படின்னா பக்கா டிவிஷன் ஆஃப் பவர். ஆல்ரெடி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லெக்சர்ல பேக்ரவுண்டோட லெக்சர்ல பார்த்திருப்போம். ஃபெடரல்னா டிவிஷன் ஆஃப் பவர். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்க பவரை பிரிச்சுப்பாங்க. இதுக்கு உனக்கு பவர் இருக்கு, இதுல எனக்கு பவர் இருக்குன்னு பிரிச்சுப்பாங்க. அதுதான் ஃபெடரல். யூஎஸ்ஏல பக்கா ஃபெடரலிஸ்ட். அப்ப என்ன அர்த்தம்னா, நான் முன்கிட்டே சொன்னேன், கலிபோர்னியால உள்ள இருக்க ஸ்டேட்ல அவங்களுக்கு என்ன லான்றத அந்த கவர்மெண்ட் பாஸ் பண்ணிப்பாங்க. அதை ஃபெடரல் கவர்மெண்ட் ஓவராலா இருக்க யூஎஸ்ஏல இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கேள்வி கேட்க முடியாது. பட் ஆனா இந்தியால அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். ஸோ அதுதான் ஃபெடரல்னு சொல்லுவாங்க. பக்கா ஷேரிங் ஆஃப் பவர். இதுல உனக்கு பவர், இதுல எனக்கு பவர். இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, அந்த கோட்டை தாண்டி நான் வர மாட்டேன். அப்படி இருக்கிறது தான் ஃபெடரல். பட் யூனிட்ரி அப்படின்னா என்னன்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர் இன் ஒன் ஹேண்ட். இப்போ இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர்ஃபுல், ஸ்டேட் கவர்மெண்ட் பவர்ஃபுல். இன் யூனிட்ரியில ஒன்லி த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் பவர், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது. இதுதான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் சென்ட்ரலைசேஷன். இது டிவிஷன் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க, டீசென்ட்ரலைசேஷன். ஓகே சார், இப்போ இந்தியா இதுல வருதுன்னா நீங்க உங்ககிட்ட கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், இது ரெண்டுத்துக்குமே இல்ல நடுவில். இந்தியா இஸ் கால் குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் குவாசி ஃபெடரல்? குவாசினா ஃபால்ஸ் ஆர் நாட் ட்ரூன்னு அர்த்தம். உண்மையான ஃபெடரல் கிடையாது சார். அப்ப என்ன அர்த்தம்? இந்தியா 50% ஃபெடரல், 50% யூனிட்ரி. அது என்ன சார் புரியலையே சார் அப்படின்னா, சேம் சில இடத்துல there will be பக்கா டிவிஷன் ஆஃப் பவர். 7th ஷெட்யூல் ஒன்று சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லெக்சர்ல, பார்க்கலாம், மறக்காம பாருங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. என்னென்னலாம் யூனியன் லிஸ்ட்ல இருக்கோ அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. என்னென்னலாம் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. என்னென்னலாம் கன்கரண்ட்ல இருக்கோ ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே பவர் இருக்கு. பட் அல்டிமேட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர்ஃபுல். அதுதான் அந்த குவாசி ஃபெடரல். இந்தியாவில் ஃபெடரல் டிவிஷன் ஆஃப் பவர் இருக்கு. ஆனா அல்டிமேட்டா கடைசியா யார் பவர்ஃபுல்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர்ஃபுல். அதனாலதான் நம்ம இந்தியாவை குவாசி ஃபெடரல் சொல்லுவாங்க. சேம் நல்லா என்ன வச்சுங்க, இந்தியா இஸ் அ ஃபெடரல் கண்ட்ரி, தப்பு, இட் இஸ் ராங். இந்தியா இஸ் அ யூனிட்டரி கண்ட்ரி, அதுவும் ராங் தான். இந்தியா இஸ் நெய்தர் ஃபிளெக்சிபிள் நார் ரிஜிட், இதுதான் கரெக்ட். இந்தியா இஸ் குவாசி ஃபெடரல், அதுதான் கரெக்ட். அதனாலதான் இந்தியாவை குவாசி ஃபெடரல் கண்ட்ரி ஆர் நாட் அ ட்ரூ ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் இந்த மாதிரி செட்டப்னு கேட்டீங்கன்னா, முன்கிட்டே சொன்னேன், யூஎஸ்ஏ அக்ரிமெண்ட் மூலமா ஜாயின் பண்ணாங்க. முதல்ல செகண்ட் பிலடெல்பியா காங்கிரஸ் மூலமா 13 காலனிஸ் கேம் டுகெதர் அண்ட் தென் தே சைன்ட் அக்ரிமெண்ட். அவங்களா நம்ம ஒரு கண்ட்ரியா ஃபார்ம் ஆகலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா ஜாயின் ஆகி ஃபைனலா இப்போ 50 ஸ்டேட்ஸ் இருக்கு, இன்க்ளூடிங் ஹவாய். ஆனா இந்தியன் கவர்மெண்ட், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்ஸ் எதுவுமே அக்ரிமெண்ட் மூலமா ஜாயின் பண்ணல, ஆல்ரெடி இங்க இருந்த ஸ்டேட்ஸ் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதனாலதான் இந்தியாவை யூனியன் சொல்லுவாங்க, வேற யூஎஸ்ஏவை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. Their United States came together, but India is not united. India is already united. So நம்ம ஸ்பெஷலா யுனைட் ஆகல, அதனால தான் நம்மள யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க. We are just India. Whereas USA is called United States of America. So hope you understand this. India is quasi-federal. ரெண்டுத்துக்கு இல்லாம மிடில். And you see the next one.
பேலன்சிங் பார்லிமெண்டரி சுப்ரமசி வித் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ இங்க எல்லாருக்குமே ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. நமக்கு தெரியும் 3 ஆர்கன் இருக்கு: லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. இதுதான் 3 ஆர்கன்ஸ் ஆஃப் அ டெமோக்ரஸி. இவங்க லா மேக் பண்ணுவாங்க, சட்டம் இயற்றுவாங்க, இவங்க சட்டத்தை அமல்படுத்துவாங்க, என்போர்சிங் த லா, இவங்க சட்டத்தை சரியா தப்பான்னு சொல்லுவாங்க, இன்டர்பிரட் த லா. இவங்க எல்லாருக்கும் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. அதனால சார் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். இதுல யாருமே இப்ப இந்த 3 பேர்ல யார் அதிக பவர்ஃபுல் கேட்டா யாருமே அதிக பவர்ஃபுல் இல்ல, எல்லாமே ஈக்குவலி பவர்ஃபுல். இந்த இதுல இருக்க அந்த லெஜிஸ்லேச்சர் இருக்க எம்பிஸ் இவங்க தான் பிஎம் யாருன்றதை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த பிஎம் தான் இங்க என்னென்ன லா வேணுமோ பாஸ் பண்ணுவாங்க. இந்த ஜுடிஷியரி இந்த லா சரியா தப்பான்னு சொல்லுவாங்க. இந்த ஜுடிஷியரி இருக்க ஜட்ஜஸ் ரிமூவ் பண்ணுனா இந்த லெஜிஸ்லேச்சர் ரிமூவ் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தரும் பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப பவரா போறப்போ இவங்க வந்து அவங்களை சமன்படுத்துவாங்க, இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா போறப்போ இவங்க வந்து அதை சமன்படுத்துவாங்க. அதுதான் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் சொல்லுவாங்க. அதை தான் இந்த பேலன்சிங் பார்லிமெண்ட் சுப்ரமசி அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இந்த 3 பேர்ல யார பவர்ஃபுல்னு கேட்டா யாருமே பவர்ஃபுல், எல்லாருமே ஈக்குவலி பவர்ஃபுல். சார் அதே மாதிரி ஒருத்தர் பவர்ஃபுல்னு சொன்னா யார சொல்லணும்னா கான்ஸ்டியூஷன் சொல்லலாம். அந்த கான்ஸ்டியூஷனுக்கு பவர் கொடுத்தது பீப்புள் ஆஃப் அவர் கண்ட்ரி. அதனால கான்ஸ்டியூஷன் அண்ட் பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஆர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிமெம்பர், இந்த வார்த்தையை ஞாபகம், செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். தட் இஸ் ஹவ் டெமோக்ரஸி வில் ஒர்க். ஸோ இதுதான் வந்து சேலிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். ஸோ ஹோப் இதுல உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சுன்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸா இருக்குன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. we will solve your query. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஒரு அனதர் லெக்சரோட பாக்குறேன். Till then, take you, thank you, happy reading. Thank you.